நாமக்கல் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் KP ராமலிங்கத்திற்கு ஆதரவாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பரமத்திவேலூர் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதனை தற்போது நேரலையில் காணலாம். இந்த பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, இதை விட நல்ல வேட்பாளர் களத்தில் இருக்காருங்க? நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில அண்ணன் KP ராமலிங்கம் அவரை விட நல்ல வேட்பாளர் களத்தில் இருக்கிறாங்களா? இல்லை. 1980 எம்எல்ஏ எங்கீங்க, இன்னைக்கு இருக்கிறவங்களே எங்கீங்க? அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நாமக்கல்லிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி சரித்திரம் படைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கு. ஏப்ரல் 19ஆம் தேதி மிகப்பெரிய ஆதரவோடு பட்டு சட்டி எல்லாம் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களுக்கு ஆதரவு அளித்து நாமக்கலுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை ஜூன் 4ஆம் தேதி நீங்கள் பெற்றுக் கொள்வது என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம் அண்ணனை அறிவித்த பிறகு ஒரு கட்சி தன்னுடைய பாராளுமன்ற வேட்பாளரை மாத்திட்டான், ஒரு கட்சி வேட்பாளரை மாத்தியாச்சு. ஒரு கூட்டணி கட்சி அண்ணன் பேசுற மக்கள் கேட்கணும், கொஞ்சம் பொறுமையா தலைவா எல்லாரும் கேட்கணும். தலைவா கத்திரிக்கா மைக்ல கேட்காது, பின்னாடி இருக்காங்க பாருங்க. அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களை பாராளுமன்ற வேட்பாளராக அறிவித்த பிறகு இந்த பாராளுமன்ற தொகுதியில ஒரு கட்சி தன்னுடைய வேட்பாளரையை மாத்திட்டான். இன்னும் 3 கட்சிகள் இருந்தாலும் கூட இன்று களத்திலே மக்களுக்காக நாமக்கல்லில் நின்று கொண்டிருப்பது பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். விவசாய பெருமக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியில நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாக தொழில் வளர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய பகுதி. இந்தியா வளரும் பொழுது நாமக்கல் வளரும் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம். இன்னைக்கு இந்தியா வளருதுனாங்க ஐயா, நாமக்கல் லாரி மூலமாக இந்தியா வளருது. எங்கே சென்றாலும் கூட அது டேங்கராக இருக்கட்டும், நாமக்கல்லுடைய லாரி. சாதாரண ஒரு பொருளை இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துல கொண்டு போனால் கூட நாமக்கல்லுடைய லாரி. இந்தியாவில் எங்கே சென்றாலும் கூட முட்டை நாமக்கல்லுடைய முட்டை. இந்தியாவில் எங்கே போய் எங்கே பார்த்தாலும் கூட நாமக்கல்லுடைய கைத்தறி பொருள் எங்கேயாச்சும் இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில மிக முக்கியமாக நம்முடைய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி, நாமக்கல் மாவட்டம் ஒரு பெரிய பங்கு இந்தியாவுடைய வளர்ச்சியில் நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய வளர்ச்சியில் நாமக்கல் இருக்கும் பொழுது நாமக்கலுடைய வளர்ச்சியில தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க, 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது யார் என்கின்ற கேள்வியை கேட்டால் ஒரு சின்ன குழந்தை கூட சொன்னான், 3வது முறையாக மோடி தாத்தா ஆட்சிக்கு வரப்போகிறார் என்று எல்லோருக்கும் தெரியும். தெரியாதவர்கள் யார் இல்லைங்க, எல்லோருக்கும் தெரியும். மோடி அவர்கள் தான் 3வது முறையாக ஆட்சி அமைக்க போறாங்க. அதுவும் 2014 283 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சான். 2019 303 எம்பிக்களோடு ஆட்சி அமைச்சான். நமக்கு தெரியும் 2024 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் ஆட்சி அமைக்கப் போவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க. அதனால்தான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நடக்கிற தேர்தலையா நாம் போற ஒரு வாக்குமே இந்த நாடு எப்படி வலிமைப்படுத்த வேண்டும் என்பதற்கான ஓட்டு. ஒரு ஓட்டுமே இந்தியாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டு. நாம் செலுத்தக்கூடிய ஒரு வாக்கும் அடுத்த 25 ஆண்டுகள் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்று சிந்தித்து செலுத்தக்கூடியதா. இப்ப நீ யோசிச்சு பாருங்க, நம்முடைய கட்சி தெளிவாக இருக்கின்றோம், நம்முடைய கூட்டணி தெளிவாக இருக்கிறோம். பிரதம மந்திரி யார் பிரதம மந்திரியாக வரப்போகிறார்கள்? திமுக கூட்டணியில் பிரதம மந்திரி யாரும் தெரியுங்களா? பிரதம மந்திரி யார் என்று தெரியாமலே ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.